ஈரோப்புண்ட ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபன் ஃபேரும் கூட. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஹாய் முழுக்க முழுக்க ஒரு பெரிய பேக்காட்டு இந்த வளையம் போடுற விளையாட்டு. ஏன்னு பாருங்க 8 மணி யூகேல வந்து எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எப்போ 10 மணி ஆகும். மேல போய் ஒரு பெரிய ஒரு ரைடு ஒன்று நின்றுட்டு அப்படியே ஸ்டக் ஆகி கலகு. டிஷர்ட் வெதர் பாருங்க, டிஷர்ட் கூட இல்லாம மனுஷன் இருக்கான். இதனாலதான் இதை டிஷர்ட் வெதர். டிஷர்ட்டும் போடக்கூடாதுடா. வணக்கம், வெல்கம் டு கிருதரன் vlogs. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வந்து யூகேல நடக்கிற ஒரு ஃபன் ஃபேரை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ஃபன் ஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரணமான ஃபன் ஃபேர் கிடையாது. யூகேண்ட லார்ஜஸ்ட் ஃபன் ஃபேர், அதே மாதிரி ஈரோப்புண்ட ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபன் ஃபேரும் கூட. ஃபன் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூகேயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஊரில் நடக்கிற இந்த கார்னிவல் களியாட்டங்களை தான் இங்கே வந்து ஃபன் ஃபேர் அப்படின்றாங்க. சம்மரில் குளிரில் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்த மக்கள் சம்மரில் வெளியே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபன்னான பிளேஸ் தான் இந்த ஃபன் ஃபேர். எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஃபன் ஃபேரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க. இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு பின்னேரம் 8 மணி நான் வந்திருக்கிறது. பாருங்கள் 8 மணி யூகேல வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாள் பொழுது டே டைம் வந்து இங்கே கூடவாக இருக்குது. இருட்டுறதுக்கு சன் வந்து மறைகிறதுக்கு இரவு 10 மணி ஆகும். இரவு 10 மணிக்கு தான் சன் வந்து போகும். வாங்க இந்த ஃபன் ஃபேரை வந்து சுற்றி பார்ப்போம். இந்த ஃபன் ஃபேரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், மேலே மிகப்பெரிய ஒரு ராட்டினம். இந்த ராட்டினத்துக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்றத வடிவாக பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கடைகள் இருக்குது. ஃபுட் ஸ்டால்ஸ், சாப்பாட்டு கடைகள், ஸ்லஸ்ஸி, குறிப்பாக வந்து இந்த ஜூஸ் விற்கிற கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பாருங்கள், இது வந்து என்னென்னு அப்படி சொன்னால் சம்மர் பீச் ஸ்லைடு அப்படின்ற மாதிரி மேலே இருந்து அப்படியே கீழே வரைக்கும் வரலாம். ஆனால் இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. சின்ன 2-3 பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே நாங்கள் இந்த விளையாட்டை பார்க்கலாம். இது வந்து இல்லாமல் இல்லை. ஸோ ஒரு ரவுண்ட் வந்து 3 ரிங் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 பவுண்ட். 7 ரிங்குக்கு வந்து 2 பவுண்ட். 12 ரிங்ஸுக்கு வந்து 3 பவுண்ட் வாங்கிட்டு நீங்கள் வாங்கி போடலாம். கார் ஓடுற இடங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு டோய் கடை. இந்த டோய் கடை இடத்துல இருக்குது. இது போக ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது. கீழே இருந்து பார்க்கவே அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. இதில் போகணும் அப்படின்றது எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிறார்கள் கத்துறாங்க, அவ்வளவு மோசமாக கத்துறாங்க. பாருங்க, இங்கேருந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது. இது உங்களோட வீடியோவில் இதை பார்க்க முடியுமா, எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. கிட்டத்தட்ட இது ஒரு 100 மீட்டர் ஃபுல்லாகவே 50 மீட்டர் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளவு பெருசு. அப்படியே இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் வந்து மேலே போயும் இன்னொரு சுத்துது. அதுதான் இதில் ஆச்சரியமான விஷயம். இப்போ 1 மாதத்துக்கு முன்னுக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு ரைடில் மேலே போய் ஒரு பெரிய ஒரு ரைடு ஒன்று நின்றுட்டு அப்படியே ஸ்டக் ஆகி தலகீழாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நிறைய பேர் நின்று பெரிய அனர்த்தம் ஒன்று நடந்தது. அப்படி எதுவுமே நடக்காமல் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள், கீழேருந்து பார்க்கவே உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது இந்த ரைட். நிறைய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. மெதுவாகவும் சுற்றலை, வேகமாக சுற்றுது. ஸோ அவ்வளவு வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலேயும் கீழையும் பயங்கரமான ஒரு ரைடாக தான் இருக்குது. நமக்கு பார்க்குறதோட சரி, இதில் போகணும் அப்படின்ற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. போனவங்க வந்துட்டாங்க. பாருங்கள், ஸ்லோ ஆகுது. சம்மர் வந்துட்டாலே இங்கே உள்ள வெள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஷர்ட் எல்லாம் கலட்டிட்டு இறங்கிடுவாங்க. எந்த இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றதை பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே டோல்கள். ட்ரை த டாட்ஸ், எவ்ரி ஒன் கேன் வின்.
இதுவும் ஏதோ கேம்காக தான் இந்த டோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான டோல்ஸ் ஸ்டோர் ரூம் இருக்குது. இதுவும் வந்து நம்மளோட வளையம் போடுற விளையாட்டு தான். 100 பவுண்ட்ஸ் கேஷ் வந்து வேர்த்தான வளையம் போடுறது. இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து குதிரையெல்லாம் கணக்குது. நான் பயந்துட்டேன். இந்த மாதிரி கேம் விளையாடுற குதிரை ரேஸ் தான் இது. ஸோ எப்படி குதிரை ரேஸ் விளையாடுறது, எங்களாலையும் ஃபுல்லாகவே டோல்ஸாக தான் இருக்குது. இந்த டோல்ஸ் வந்து எக்கச்சக்கமான டோல்கள். ரைட், இப்போ பாருங்கள், இந்த கார் வந்து ஓட வலிக்கிட்டு, கார் வந்து ஓடுறது மட்டும் இல்லாமல் லைட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுக்குறாங்க. ஸோ ரியலாக நல்ல ஃபீலிங் கொண்டு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சாமான் அப்படின்னு சொல்ல இந்த கார் ரைட் தான். நானும் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ட்ரை பண்ணேன், இன்றைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம், வளையம் போடுறதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 வளையம் வாங்கியிருக்கேன். 10 வளையத்துக்கு வந்து 5 பவுண்ட்ஸ், 5 ரூபா, 5 பவுண்ட்ஸ் 5 பவுண்ட்ஸ் கொடுத்து 10 வளையம் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி லக் எனக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ண போகிறேன். முதலாவது ஃபெயிலியர் ஆகிட்டு விழலை. அதில் விழுவே இல்லையே. முழுக்க ஒரு பெரிய பேக்காட்டு இந்த வளையம் போடுற விளையாட்டு. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த வளையம் இப்போ நாங்கள் ஊரில் போடும்போதெல்லாம் எப்படியோ விழுந்துரும், மாட்டுப்பட்டுருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைமில். ஆனால் இங்கே வந்து மாட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் வச்சிருக்கிற கிஃப்ட் வந்து வேர்த்தான கிஃப்ட், 100 பவுண்ட்ஸுக்கு வேர்த்தான கிஃப்ட் வச்சுட்டு அது வந்து மாட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி காசை பிடிக்கலாமோ அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றி காசை பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய போலுக்குள்ளே உருண்டு விளையாடுறது. இது வந்து ஸ்ரீலங்காவில் போர்ட் சிட்டியில் இருக்கிற பீச் சைடில் இந்த கேம் ஒன்று, பெரிய கேம் ஒன்று இருக்குது. அது மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்குது. சின்னதாக ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே 3 போல், பெரிய போல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த போலுக்குள்ளே சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது அலவுட், பெரிய ஆக்களுக்கு அலவுட் இல்லை. அந்த 4வது போலும் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆக்களை உள்ளே விடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நானே காற்று ஆக்களை உள்ளே அனுப்பிட்டு தான் வந்து காற்றடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 குழந்தை பிள்ளைகளும் வந்து உள்ளே போகுது. 2 பிள்ளைகளா ஒரு பிள்ளையை விட போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறான்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுறேன். இப்போ வந்து இவங்களுக்கு காற்றடிக்க போகிறாங்க. ஸோ காற்று அடிச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ளே தூக்கி விடுறாங்க. ஸோ காற்று அடிக்க உள்ளே இருக்கிற அந்த பேபி வந்து ஓவராக சந்தோஷப்படுறேன், ஹாப்பினஸில் ஆல் ஹாப்பி. ஓ, காற்று நிரம்பிட்டு வெளியே அவர் தம்பியோ அண்ணா, தம்பி தான், அவர் வெளியே இருந்து அவரும் என்ஜாய் பண்ணுறாரு. ஓ, உருட்டி விட போகிறாங்க. போச்சு, தண்ணிக்குள்ளே போயிட்டா, என்ஜாய் பண்ணுறா. இந்த ஊஞ்சல்லாம் மேலே போகிறேன். 2 பேருக்கு வந்து 8 ரூபா. ஸோ ஒரு விபரீத விளையாட்டை ட்ரை பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பெல்ட்டும் போட்டாச்சு, பயங்கரமாக இருக்குது, மேலே போகுது. ஃபுல்லாகவே மேலே தூக்கிட்டு போகிறாங்க, பயங்கரமாக இருக்குது, சுத்த வெளிக்கிடுது. இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட உயரத்தில் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், புகையெல்லாம் அடிக்கிறாங்க. வாவ், 3D. ஓ, இவ்வளோ உயரத்தில் இப்படி பறக்கிறவே. வாவ், இப்படி இவ்வளோ உயரத்தில் இந்த மாதிரி பரப்பரப்பு 2 நினைக்கும் போதே அவ்வளவு க்ரௌட், அவ்வளவு மக்கள். ஐயோ, பயமாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? வாவ்,
முடிஞ்சு. மரணம் தப்புனா மரணம் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, கீழே விழுந்தா எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்பாடியோ, ஸ்கை டைவிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற பெரிய ஆசை இருக்குது எனக்கு. இன்றைக்கு ஏதோ பண்ண ஃபீலிங் தான் இருக்குது. 8 ரூபா காசு இல்லை, 2 பேருக்கு 8 ரூபா, ஒரு ஆளுக்கு 4 ரூபா. ஸோ அதை வாங்கிட்டு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி விட்டானுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பாடியோ, தலை சுற்றுற அளவுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பெரிய உயரமாக தெரியலையா. இந்த ரைடு வந்து இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். 360ல் இந்த சேர்ஸ் வந்து சுற்றுது. இடையில் நின்று நிறைய பேர் சுற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. போலீஸ் வந்து டியூட்டியில் இருக்கிறாங்க நிறைய பேர். என்னென்னு சொல்லி சொன்னால், இது வந்து சாதாரணமான ஒரு ஃபன் ஃபேர் கிடையாது. யூரோப்பில் லார்ஜஸ்ட் ஃபன் ஃபேர். ஸோ டிஷர்ட் வெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஷர்ட் வெதர் பாருங்கள், டிஷர்ட் கூட இல்லாமல் மனுஷன் இருக்கான். இதனால தான் இதை டிஷர்ட் வெதர், டிஷர்ட்டும் போடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு வெயில் இருக்குது. 22-23 செல்சியஸில் தான் இருக்குது. அதை விட கூட போகலை. இதுதான் இதே மாதிரி ஒன்று தான் அமெரிக்காவில் மேலே போய் அப்படியே கீழே நின்றது. அதில் தான் எக்கச்சக்கமான பேர் மாட்டினாங்க. ஓ மை காட், இதுலெல்லாம் கடைசி வரை என்னால் போயிடாது. அந்த ஊஞ்சல்லாம் போய் பட்ட பாடே பெரிய பாடு. நம்ம போகக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும். குட்டி ராட்டினம், சின்ன பிள்ளைகளுக்கு மினி வீல். ஸோ சின்ன பிள்ளைகளுக்கான ராட்டினம். அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பேபிஸுக்கு, சின்ன குட்டி குட்டி பிள்ளைகளை சுற்றி கொண்டு திரிகிற மாதிரி ராட்டினம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெஹிக்கிள்ஸ், டபுள் டெக்கர் பஸ், ஜீப், உள்ளுக்கு வந்து ட்ரெயின், சின்ன குட்டி ஃப்ளைட், பைக் அப்படின்ற மாதிரி வெஹிக்கிள்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுகள் அங்கே இருக்குது. இதில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது. இங்காலேயும் இதுவும் வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இதில் லாஸ்ட் டைம் போயிட்டு தான் எனக்கு சக்தி எல்லாம் வந்துச்சு. வாமிட் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இது சின்ன குட்டீஸுக்கான ஒரு இது. இதில் தெரிகிற இந்த மாதிரி வீல் வந்து கிட்டத்தட்ட 3-4 பெரிய வீல் வச்சுருக்குறாங்க. 1-2 கிடையாது, 3-4 வச்சுருக்குறாங்க. ஷூரோஸ் கடை இருக்குது. நட்டுல்லா எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போலோ 1E, எஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போலோ 1E அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட விண்வெளிக்கு போன மாதிரி, ஸ்பேஸுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போலோ 1E. ஸோ அவ்வளோ உயரமாக இருக்குது, நான் உயரம். இதில் போனால் கட்டாயம் அப்போலோக்கு போன மாதிரி தான் இருக்கும், ஸ்பேஸ்க்கு போன மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆக போது இதையும் பார்த்துருங்க. இதெல்லாம் போட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஓ மை காட், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகுது. ரொம்பவே பெரிய வீல். அப்படியே கீழே மேலே போய் மேலே உள்ளது கீழே வந்துட்டு, கீழே யாருமே இல்லை, கீழே இருந்தவங்க எல்லாம் மேலே இருக்கிறாங்க, கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ராட்னம். £3.50 ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக கோல்டாக அப்படியே ஷைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைகள் கட்டாயம் என்ஜாய் பண்ணுவாங்க. குதிரை, கோழி, சேவல் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல மியூசிக் போகுது. பாருங்கள் எப்படி அவன் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி. சுட சுட மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. சலாட் செய்கிறதுக்கான எல்லா சாமானும் இருக்குது. தயிர் இருக்குது, லெட்டூஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. ஸோ வடிவாக
நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கால கிரில் ஹவுஸ் அப்படின்ற ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. இதுவும் வந்து பெரிய ஒரு ஃபுட் ட்ராக் தான். இங்கால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நூடுல் ஹட். எஸ், நூடுல் ஹட் வந்து இது வந்து ஃபுல்லாகவே சைனீஸ் ஃபுட். பாருங்கள் எவ்வளவு மக்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ் சூப்பராக போட்டுட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவே நூடுல் ஹட். 5 பவுண்ட் ஒரு பக்கெட் வந்து 5 பவுண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நூடுல் ஹட். நிறைய பேர் வந்து வெயில் தாங்க முடியாமல் டிஷர்ட் எல்லாம் கலட்டிட்டு நிற்கிறாங்க. ஸ்வீட்ஸ் ஷாப் இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. லாலிபாப் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்வீட்டுகள் இருக்குது. பாருங்கள், இது வந்து 2 பவுண்டுக்கு விற்கிறாங்க, உண்டு 2, 4, 3 பவுண்டுக்கு விற்கிறாங்க. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி லாலிபாப் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா விட மாட்டாங்க, அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. கலர் கலராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. எல்லாமே லாலிபாப் இந்த மாதிரி இதில் கூட கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் ஏறி இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு எலும்பு கூட வந்து மேலேயும் கீழையும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். கீழையும் மேலேயும் ஏறி போயிட்டு இருக்கிறாரு. எலும்பு கூட தான் இப்படி போயிட்டு இருக்கு. கோஸ்ட் ட்ரெயின். எஸ், கோஸ்ட் ஹவுஸ் கிடையாது, இது வந்து கோஸ்ட் ட்ரெயின். ஸோ மேலேயும் கீழையும் போகிறாங்க பாருங்கள். கோஸ்ட் ட்ரெயின் பார்த்துட்டு வந்தாச்சு. கோஸ்ட் ட்ரெயின், கோஸ்ட் ஹவுஸும் இதுக்கு முன்னுக்கு நான் பார்த்துருக்குறேன். நிறைய ஸ்டோல்கள், நிறைய ரைட்ஸுகள், எக்கச்சக்கமான ரைட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டோல்ஸ், ரொம்பவே பெருசாக இருக்குது. இது வந்து இன்றைக்கு ஒரு சண்டே ஈவினிங் அப்படின்றனாலையும் நல்ல க்ரௌடும் இருக்குது. இது வந்து இந்த ஃபன் ஃபேர் ஓப்பன் பண்ணி ஒரு 3வது நாள். இன்னும் ஒரு 5 நாளைக்கு இது இருக்க போகுது. மொத்தமாகவே 10 நாள். ஸோ இன்னும் ஒரு 7 நாளைக்கு வந்து இது இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றனால கொஞ்சம் க்ரௌட் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனாலுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து வேர்ல்டு பிகஸ்ட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகமான உயரத்துக்கு இது இருக்குது. ஸோ இதில் போகிறதுக்கு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. கீழே இருந்து மேலே தூக்கி கொண்டே அடித்து விட போகிறாங்க. எப்பயுமே ட்ரை பண்ணக்கூடாத ஒன்று. ஆண்டவரே, என்ஜாய் பண்ணுறாங்க 2 பேரும். ஆனால் தலைவிடாலாம் சுற்றி வருது, ரொட்டேட் ஆகுது, 360 ரொட்டேட் ஆகுது. நாங்கள் முக்கியமாக போக வேண்டிய விஷயம் வந்து அந்த பெரிய ராட்டினத்துக்கு தான், வீலுக்கு தான் போகணும். இது வந்து பெருசாக இருக்குது, லண்டன் ஐ மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மேலே போனால் அப்படியே எவ்வளோ பெரிய உயரம், எவ்வளவு ஏரியா அப்படின்றதையும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ போகலாம் மேலேயும். சிக்கன் ரோல், சிக்கன் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சாப்பாடு கடை வச்சுருக்குறாங்க. வேறு லெவலில் எல்லாம் இருக்குது. இதில் வந்து சாசேஜஸ், சிக்கன் அப்படின்னு சொல்லி ஆவி பறக்குது பாருங்கள். இயற்கையிலேயே பெரிய மொபைல் ஃபெரி வீல்ஸில் தான் போயிட்டுருக்கிறோம். 50 மீட்டர் உயரம், 2019ஆம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியும். பாருங்கள், இதில் இருந்து பார்க்கும்போது அப்படியே இந்த ஃபுல் ஹாப்பின்ஸ்
ஃபன் ஃபேருமே தெரியுது. இது வந்து யூரோப்பின் லார்ஜஸ்ட் ஃபன் ஃபேர்ன்னு சொல்கிறதுக்கான காரணத்தை இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. எத்தனை ரைட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100-150க்கு மேலே ரைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ ரைட்ஸ் ஏரியாவையும் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், பெரிய ஒரு வீல் அப்படியே சும்மா அந்த எங்களோட நியூகாசல் ஏரியாவே ஃபுல்லாகவே கவர் அப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சைனீஸ் அது மாதிரி நிறைய ஒயிட் பீப்புள் சாப்பாடு கடை எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் நம்ம தேடுற ஒரே ஒரு சாப்பாட்டு கடை இந்தியன் கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனலி தேடின மாதிரி ஒரே ஒரு இந்தியன் கிச்சன் வந்து இங்கே இருக்குது. இந்த பிக் ஃபேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் வந்து என்னுடைய சாப்பாடை வந்து வாங்க போகிறேன். வெஜ்ஜி ரேப் வந்து வாங்கியிருக்கிறோம். பன்னீர் மற்றது வெஜிடபிள்ஸ் சலாட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதான இந்த ரேப். இதில் வந்து பாருங்கள், பன்னீர் வந்து இருக்குது. 9 பவுண்ட்ஸ் இந்தியன் கிச்சனில் வாங்கினது. பன்னீர் வந்து சூப்பராக இருக்குது. அப்படி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சும் கொஞ்சம் பொரியாமலும். கடலை வச்சுருக்குறாங்க. கடலை வந்து இந்தியன் சன்னா மசாலாவோட அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரைஸ் இருக்குது, எங்களோட பொட்டேட்டோ ஃப்ரைஸும் உள்ளே இருக்குது. கியூக்கம்பர், ஒனியன் இப்படின்னு ஒரு ஆளுக்கு கூட இது. ஸோ இது வந்து இந்தியன் கிச்சனில் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. ஓகே, யூரோப்பினுடைய லார்ஜஸ்ட் ஃபன் ஃபேர், ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபன் ஃபேர் எப்படி இருக்குது அப்படின்றத என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஏரியாவை உங்களுக்கு சுற்றி காட்டினேன். எல்லா கடைகள் இப்போ எல்லாம் லைட் எல்லாம் போட்டாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கடைகளை சுற்றி காட்டினேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரைட்ஸையும் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இப்படி தான் யூகேயில் வந்து ஃபன் ஃபேர்ஸ் இருக்கும். சம்மரை என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்படி தான் எல்லா மக்களும் சம்மர் சூரியன் வெளியே வந்தால் தான் வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிமே வந்து முழுமையாக இருட்டலை. டைமை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் 10 மணி. ஸோ 10 மணிக்கு தான் சன்செட் ஆகுது. இனிமே சன் ஃபுல்லாகவே மறைஞ்சு முடியலை. ஸோ இதையும் பார்க்குறீங்க. என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஆல்ரைட், ஹாய். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை போடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி யூகேயில் நடக்கிற சுவாரஸ்யமான பல இடங்களையும் பல வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் இருக்கிறேன். See you, ta-ta.